Thanks. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய் சூப்பர் எடிசன் கேமிங். இந்த வீடியோ நம்ம எதை வச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சிடிகே தான் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் இது மாதிரி இந்த கொஸ்ட்லாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பண்ணி முடிக்கணும். அதுக்கு நீங்கள் யாமா டுஷிட்டாவில் 350 மாஸ்டர் இருக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி டுஷிட்டாவே பண்ணிடலாம். ஏன்டா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வீடியோவே போட மாட்டேன்னா, அது கொஞ்சம் இந்த நான் கொஞ்சம் கிளிப்ஸாக இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் இந்த இருப்பான்ல, இது மாதிரி இந்த லக்ஸரி போட் டீலர், அது மாதிரி 3 பேர்கிட்ட போய் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது மாதிரி பேரடான் மீன் காமிக்கும். அதுமாதிரி நீங்கள் காமிச்சு அதுமாதிரி நீங்கள் 3 பேர்கிட்ட போய்ட்டு அதுமாதிரி நீங்கள் கொடுத்து அதுமாதிரி பண்ணோம். 3 வாட்டி அதுமாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் முடிஞ்சால் உங்களுக்கு அல்கார்டு ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரையல் சென்ஸ் ஆஃப் டியூட்டி. இது ஓரளவுக்கு ஈஸியான ஒரு இதுதான். நீங்கள் இதில் என்ன பண்ணோன்னா, நீங்கள் இதில் ஒரு பயிரை ட்ரை முடிக்கணும். நான் முடிச்சிட்டேன், பட் அது நான் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், பாம்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. இது அல்கார்டு ஃப்ராக்மெண்ட் 2. அதுக்கப்புறம் கடைசி இது என்னென்னா, டுஷிடாவோட கடைசி ஸ்வால் இவர் இருக்கால கேக்குயினா, நீங்கள் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அது பேர் என்ன, இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் டைமரு. அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி போயிட்டு இந்த இடத்துல இங்கே டார்ச் இருக்கும் பாருங்கள், அங்கே ஒரு ஃபஸ்ட்டு டார்ச் இருக்கா, இந்த டார்ச்சை இது மாதிரி பற்ற வைக்கணும். பற்ற வச்சிங்கன்னா மண்டபோடு மகாதேவன்கள் மாதிரி வருவானுங்க. நீங்கள் அவனுங்களை கொல்லணும் உட்காந்து. ஓகே, நான் இதை அவனுங்களை கொண்டுடுறேன். நானே டுஷிட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதே வச்சுக்கலாமேன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் எங்கே இருக்குது, எங்கே அங்கே இருக்கோ இங்கே. அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் கைஸ், அது அடுத்த வீடியோவில் பாருங்கள், சும்மா கலக்கிடலாம். ஓகே, எங்கே அது இருக்குது, இது இருக்குது, இதுவா, ஆமாம், இது இருக்குது. இங்கே இருக்குன்னா எங்கே கடைசி ஒன்று எங்கே இருக்கும்? வந்துட்டானுங்க. ஓகே, கொண்டுடலாம். ஓகே, சீக்கிரமாக செத்தம் போக மாட்டானுங்க இவனுங்க, ரொம்ப டைம் எடுக்கிறானுங்க. ஓகே, கொண்டாச்சு. அடுத்து வேறு எங்கே இருக்கும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த சைடு இங்கே பார்த்தனே, இங்கே இல்லையே, இங்கே இது மாதிரி தான் இங்கே. இது இருக்குது, பின்னாடி இருக்குது. ஓகே, இதையும் பார்த்தாச்சு. என்னடா ஆச்சு இப்போது, லைட் யூஸரா பாஸ், கடைசி பாஸ் லைட் யூஸர் போல். ஓகே, கொள்ளு அடிப்போம். என்னடா லைட்டு பவர்லாம் யூஸ் பண்ணுறான். ஓகே, இப்போது டேமேஜ் பின்னாடி வருங்க அங்கே செம்மையப்பா, ஐயோ அடிக்கிறானே. அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட மேக்ஸ் லெவல் போகிறோம் கைஸ். நம்ம பாருங்கள், நான் அடுத்த வீடியோ கோயிங் மேக்ஸ் லெவல் அது மாதிரி தான் நினச்சிருக்கோம். ஓகே, அவ்வளோதான், அவனே கொண்டாச்சு. நம்ம இப்போ கிளம்பலாம். ஓகே, அல்கார்டு ஃப்ராக்மெண்ட் 3வது அல்கார்டு ஃப்ராக்மெண்ட்டும் கிடச்சிடுச்சு. 3 தானே வச்சுருக்கேன், ஆமாம் 3 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம யாமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாமாக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியானது தான் தானே, பட் நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணல. நீங்கள் போய்ட்டு 3 பேர்கிட்ட அடி வாங்கணும். ஒரு என்பிசி கிட்ட போய் 8000 டேமேஜ் டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசி இது நீங்கள் ஒரு மிஸ்ட்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு மிஸ்ட்டு மாதிரி வரும். அந்த மிஸ்ட்டுக்கு போய் நீங்கள் இது பண்ணணும். மிஸ்ட்டில் போய்ட்டு சில பேர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது எவ்வளோ வேணால் போகலாம். அதுக்கப்புறம் கடைசி ஃபியர் த சோல் சம்திங், ஏதோ ஃபியர் த ரீப்பர்னு வரும். நீங்கள் இந்த சோல் ரீப்பரை ஹேலோ எசன்ஸ் வச்சு ஸ்பான் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் செத்துடணும். கொல்லக்கூடாது அவனை. நீங்கள் செத்துட்டிங்கன்னா அப்போ எப்படி ஹெவன்லி டைமென்ஷன் போனால் இப்போ ஹெல்லி டைமென்ஷன் வந்துடும். ஓகே, இங்கே ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. நான் ஆனால் என்ன அந்த தான் எடுக்கலை, பெயின் ஆஃப் சஃபரிங் நீங்கள் என்னாச்சும் ஒரு என்பிசி கிட்ட போய்ட்டு 8000 டேமேஜ் நீங்கள் வாங்கணும். 8000 டேமேஜ் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் நீங்கள் ஒரு மிஸ்ட் மாதிரி உங்களை சுற்றி வரும். நீங்கள் போய்ட்டு அது நீங்கள் ஹாக்கி இந்த இன்ஸ்டிங் போட்டிங்கன்னா என்பிசி மேலாம் பிங்காக இருக்கும். அந்த பிங்க் கலரில் இருக்கிற என்பிசி எல்லாம் நீங்கள் போய் கொள்ளலாம். அது எவ்வளோ வேணால் போகலாம். எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அது எப்படியோ ஃபைனலி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவனுங்க கொள்ளணும். இவனை கொல்லும் போது எனக்கு லைட்டாக இந்த பாஸை கொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஏன்னா இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தானா, இல்லாட்டி எனக்கு பயமா ஏன்னா இவனை பண்ணுறவங்க போகிறாங்க என்ன பண்ணுறேன், நான் பயந்து ஓட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சோல் ரீப்பர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் மேலே எடுத்துச்சு. அட்லாஸ்ட் எப்படி நம்ம இவங்களையும் கொல்லணும், இருந்தாலும் கொண்டுட்டோன்னா நம்ம தான். ஓகே, இவன் ஏதோ பவர் போடுறாங்க, ஒரு மாதிரி கிரேஷாக ஆயிடுறோம் நம்ம. சூப்பராக அந்த வித்தியாசமாக இருக்காது. என்ன ஃப்ரூட்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஓகே கொல்லு பயங்கரமாக ஒன்று அடிச்சு. ஓகே சாவ போகிறா, செத்துருப்பா. ஓ மை காட், செத்துட்டாங்க கைஸ் ஃபைனலி. ஓகே நம்ம அப்படியே போயிட்டு நம்மக்கிட்ட 6 அல்கேடு ஃப்ராக்மெண்ட் இருக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இப்போ போயிட்டு நம்ம இங்கே என்னடா இன்ட்ராக்டை ஓகே இதை கலெக்ட் பண்ணணுமா, பயந்துட்டேன் நான் கூட. ஓகே இப்போ போயிட்டு இன்ட்ராக்ட் ஓகே காமிச்சிருச்சு. இன்ட்ராக்ட் டவர் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஓகே. ஓகே டைமண்டாக மாறி இருக்குது, டைமண்டாக மாறி கரெக்டாக அங்கே போய் உட்காரோம். உள்ளே வரத்த இருப்பான். ஓப்பனாக பட்டுன்னு என்ன வரமாட்டான். வந்துட்டான். இவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணனா, நீங்கள் எவ்வளோ தான் அடித்தாலும் அவன் உங்களால் அடிக்க முடியாது. ஸோ இவன்கிட்ட நீங்கள் செத்துடணும். நீங்கள் இவன்கிட்ட செத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது கிடச்சிரும், டுஷிட்டா பாருங்கள். கர்ஸ்ட் டியூல் கட்டானா சிடிகே. ஓகே கைஸ், இதோட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஷேரும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.